invite Mrs. Rebecca Revudi, Tamil teacher and social activist, to address the gathering and share her valuable thought with us. May I kindly request the speaker to come forward. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இங்கு பேச வாய்ப்பளித்த கடவுளுக்கும் என்னை அழைத்து 5 நிமிடம் பேசணும் சிஸ்டர் ஜெனிட்டா அவர்கள் அழைப்பு கொடுத்தாங்க. நானும் இங்கு ஒரு மாணவனாக உங்களைப் போல பெற்றோரால் வளர்க்கப்பட்டு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்து வளர்க்கப்பட்ட இன்று ஆசிரியராக இருக்கிற உங்களை போன்ற பெற்றோர் உருவாக்கிய ஒரு மகளாகத்தான் நினைக்கிறேன். உண்மையிலே முதல்ல பள்ளிக்கு பாராட்டு சொல்லணும். நான் காலையிலே வந்துட்டேன் சிஸ்டருடைய என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக. உண்மையிலே காலையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. தலைமை ஆசிரியரும் மற்ற அருட்சோதிகள் ஆசிரியர்கள் இங்கே இருக்கிற மாணவர்கள் முடிஞ்சா எழுந்து நின்று அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நம்ம தர மரியாதை அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். இல்லை ஒரு கைத்தட்டல் சார். இங்கே பாருங்கள் இவ்வளோ மக்கள் வரலாம். தேங்க்யூ ஸோ மச். 21 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஆமாம் தானே? எத்தனையோ ஸ்கூல் இருக்கு. ஏன் சென்ட் சார்லஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரியில் வந்து சேர்க்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த பள்ளிக்கூடத்தில் சேருங்க. பிள்ளைங்களை சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க, திறமையாக வளருவாங்கன்றத யாரோ ஒருவர் சொல்லியிருப்பாங்க. அந்த யாரோ ஒருவர் மூலமா தான் உங்க பிள்ளை இன்னைக்கு செதுக்கப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பயங்கரமா இருந்துச்சு. ஆமா தானே? நான் ஒன்று ரசிச்சேங்க. சின்ன குழந்தைங்க டான்ஸ்ல இருந்து ஒரு நிகழ்ச்சியும் ரசிச்சு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா வந்தாங்க வேகமா வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட சொன்னாங்க, இதுக்காக நேரத்துலேருந்து நான் மெனக்கட்டுட்டு இருக்கிறேன். அவளை அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரு கம்பளை போடுறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என் அன்பு பெற்றோரே, இன்றைக்கு உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தை வளரும், வேற எங்கேயும் பார்த்து வளராது. நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க குழந்தை. நீங்கள் எந்த வார்த்தையை பேசுகிறீங்களோ அந்த வார்த்தையை அப்படியே பள்ளிக்கூடத்தில் பேசுவாங்க. நீங்கள் வந்து சொல்லுவீங்க டீச்சர்கிட்ட, என் பிள்ளை கெட்ட பேச்சா பேசுது டீச்சர், எப்படின்னே தெரியல. வீட்டில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதாவது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தயவு செய்து ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கணவன் மனைவியாக இருக்கிற நீங்கள் தனியாக போய் சண்டை போட்டுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் பெற்றோராக இருக்கிற நீங்கள் குழந்தைக்கு முன்னாடி சண்டை போடக்கூடாது. அன்பாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். வீட்டில் சண்டை வராத குடும்பம் எங்கேயுமே இல்லைங்க. கட்டாயம் சண்டை வரும். பெண்களுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் பிடிக்கும், ஆண்களுக்கு பேசுறதே பிடிக்காது. ஆமாம் தானே? அங்கே ஒரு அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். ஆண்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் பேசுவீங்க, தெரியும். 4 வார்த்தை கட்டாயம் பேசுவீங்க. வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டாச்சா, குழந்தைங்க சாப்பிட்டுச்சா, செலவுக்கு எதனா காசு வேணுமா, சரி போய் தூங்கு, இவ்வளோதான். 4 வார்த்தை தான் அளந்து பேசுவீங்க. என் அன்பு பெற்றோரே, உங்கள் குழந்தைகிட்ட தயவு செய்து சொல்கிறேன், மிக முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் குழந்தைகளுக்காக பேசுறதுக்கு நேரம் ஒதுக்குங்க தயவு செய்து. செல்ஃபோனில் உட்காந்து வாட்ஸ்அப் பார்க்குறதும் ஸ்டேட்டஸ் பார்க்குறதும் அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை பார்க்குறதும் சீரியலை பார்க்குறதும், பிள்ளை வந்து பசிக்குதுன்னு கேட்கும், அதுக்கு சோறு கொடுக்க மாட்டோம். ஆனால் டிவியில் பார்த்து இறக்கப்படும், பாரு எம்பிட்டு கஷ்டப்படுது சோறு இல்லாமல். அங்கே ஒரு குழந்தை கத்திட்டு கிடக்கும்மா, பசிக்குதுமா, தோசை ஊற்றுமா, இருடி இந்த சீரியல் போயிடும். பிக் பாஸ் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. நிறைய பேர் அடிமையாக இருக்கிறோம் தொலைக்காட்சி. ஆனால் போய் சொல்லுவோம் டீச்சர்கிட்ட, டீச்சர் என் பொண்ணு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கா, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதாங்க குழந்தை செய்யுது. நீங்கள் தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சரியாக இருக்கிறேன்னு பார்த்துக்குங்க. பாயிண்ட் நம்பர் 1, நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் குழந்தை கூட ஒரு 5 நிமிஷமாவது இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு, என்ன செஞ்ச, நீ படிக்கிறியா, சாப்பிட்டியா, கொண்டுட்டு போன சாப்பாடு பிள்ளை அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்கோம், எடுத்து பார்க்க கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. ஸ்நாக்ஸுன்ற பேரில் டெய்லி ஒரு விஷம் கொடுக்குறீங்க பாருங்க. நீங்கள் உண்மையாக
எனக்கு வேலை முடியணும், வா 5 ரூபா சிப்ஸா இந்த பறிச்சு இந்த டக்குன்னு கொடுத்து போட்டு அமுச்சு விட்டுருவீங்க. என் அன்பு உறவுகளே, உங்கள் பிள்ளை நிறைய வருஷம் வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? வாழணும்னு நினைக்கிற பெற்றோர்லாம் பார்த்து பார்த்து உணவு கொடுப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு என்ன பண்ணாங்க? எவ்வளோ சத்தான உணவுகளை கொடுத்தாங்க, நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சாங்க. இன்றைக்கி நிறைய நோய்கள் இல்லாமல் சத்தாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைக்கு உங்களுக்கு வேலை முடியணும், அவ்வளோதான். எனக்கு வேலை சீக்கிரம் முடியணும். உனக்கு என்ன வேணும்? ஏதாவது ஒன்று கோச்சிக்கிச்சா உடனே அப்பா உனக்கு என்னம்மா வாங்கிட்டு வரட்டும்? ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரட்டுமா? சிக்கன் 65 வாங்கிட்டு வரணுமா? இப்படி சொல்லி ஒப்பேத்திட்டு இருப்பீங்க. என் அன்பு உறவுகளே, நல்லா கவனிச்சிங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அது சுவையாக இருக்கோ சுவையாக இல்லையோ இருக்கோ, சமைக்க தெரியலையோ கற்றுக்கிட்டு பிள்ளைக்கு பிடிச்ச உணவை நீங்களே சமைச்சு கொடுங்க. ஒரு ஆட்டோக்கார அண்ணன் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறேன் டீச்சர், ஆனால் வண்டி ஓட்டி முடிச்ச உடனே என் பிள்ளை டெய்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா தான் தூங்குவான். அவர் ஓட்டுறதே 400 ரூபா தான். இந்த பிள்ளைய சின்ன வயசுல பழக்கி வச்சிருக்கா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி. என் நண்பர்களை தயவு செய்து உன்னை மைண்டில் வச்சுக்கங்க. நான் ஒவ்வொரு நாளும் என் குழந்தையை குறித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்யணும். இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் காலையிலேருந்து பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸும் சிஸ்டர்ஸ், குறிப்பாக இன்றைக்கு நான் இங்கே உருவாகி இருக்கிறேன்னா இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் தான் என்னை உருவாக்குறாங்க. எங்கள் அம்மா சாதாரண வீட்டு வேலை செஞ்சவங்க தான், அடிப்படை வசதியே இல்லாத ஒரு இடம். அப்பா குடிச்சிட்டு பிரிஞ்சு போன ஒரு குடும்பம் என்னோட குடும்பம். என் அன்பு உறவுகளே, இன்றைக்கு இங்கே இருக்கிற பெற்றோர்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்குங்க, குடியால் கெட்டு போன குடும்பம் அதிகமாக இருக்கு. அன்னைக்கு எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு நானும் விட்டுட்டேன்னு விடாமல் எங்கள் அம்மா விடாப்படியாக நின்று உழைச்சி சம்பாதிச்சு இந்த மாதிரி சிஸ்டர்ஸோட பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டாங்க. எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க, இப்படி பேசக்கூட தெரியாது எனக்கு. சிஸ்டர்ஸை நம்பி கொண்டு கையை பிடிச்சி சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு எதுவுமே படிக்க தெரியாது சிஸ்டர், என் பிள்ளைய நீங்கள் கண்டிங்க திருத்துங்க, அவளை உருவாக்கி விட்டால் போகிறேன்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க. அந்த சிஸ்டர்ஸ் என் கையை பிடிச்சி சொன்னாங்க, உங்கள் அம்மா வந்து இன்னைக்கு வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க, நாளைக்கு உங்கள் அம்மாவை நீ உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு நல்லா என்ன பண்ணலாம், படிக்கணும்னு சொல்லி மக்கா இருந்த என்ன 35-40 மார்க் தாங்க வாங்குவேன். ஆனால் 12th ஸ்டாண்டர்டில் ஸ்டேட் ரேங்க் வாங்கின ஆள் நான். 12th ஸ்டாண்டர்டில் ஸ்டேட் ரேங்கு எப்படி வாங்க முடிஞ்சது? சிஸ்டர்ஸை நம்பி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் பண்ணுது? இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்கன்னு தான் சேர்த்துருக்கிறீங்க. நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நினைக்கிற கனவு ஒரு நாள் பழிக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் இறங்கி வரணும். கண்டிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? மிஸ் சொல்கிறாங்கல்ல கேளு, சொல்கிறாங்கல்ல கீழ்ப்படி. நீங்கள் உடனே மல்லு கட்டி நிற்கக்கூடாது. எப்படி சொல்லலாம்? என் பிள்ளைய கண்டித்து திருத்துகிற அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க கண்டிக்கப்படுறதுனால தான் இன்னைக்கு நிறைய கவுன்சிலிங் நான் போகும்போது பார்க்கும்பொழுது நிறைய குழந்தைங்க இன்னும் வீணாகி போய் இருக்கிறாங்க. ஃபுல்லாக உட்காந்து பேசும்போது தெரியுது பெற்றோர்கள் கண்டுக்கிறதே இல்லை. புரியுது, உங்களுக்கு வேலை அதிகம் தான், டே நைட்டாக வேலை பார்க்குறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சு கொடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க. உங்களை தப்பு சொல்லவே மாட்டேன். உண்மையிலே நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா ஃபீஸ் கட்டணும், எல்லாமே செய்யணும். எல்லாம் செய்கிறீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்கள் உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற இடம் சிறப்பான இடம், உங்கள் பிள்ளையை நம்பி கொடுத்துருக்கிற சிறப்பான இடம். கொஞ்சம் தயவு செய்து ஆசிரியரோடு இணங்கி நான் என்ன செய்யணும் டீச்சர் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை மேலே ஒரு கிளாஸ் வைக்கும்போது ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்களா சொல்லுங்கள் சார், நான் வரேன். அருமையான ஆசிரியர்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா, 20 வருஷமாக நான் ஆனுவல் டேயில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். ஆசிரியர்களை ஏறி நின்று கைத்தட்டி கௌரவித்த ஒரு பள்ளிக்கூடத்தை இன்று நான் பார்த்துருக்கிறேன். கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஒரு ஆசிரியர் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு தடையும் ஒரு சிலர் திரும்ப அவார்டு வாங்கினாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ரொம்ப நிறைய சேலரின்னு? எங்களை மாதிரி கவர்மெண்ட் சேலரி வாங்கலாம். அவங்க குறைவான ஊதியமாக இருந்தாலும் நிறைவான பணியை செய்கிறாங்க. டீச்சர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப், உண்மையிலே சூப்பர். உங்களுடைய பணியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால அவ்வளோ நல்லா டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. பேசுங்க, உரையாடுங்க, உங்களுடைய என்ன தேவையோ நீங்கள் கேளுங்க. இந்த பள்ளிக்கூடம் காத்திருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க. விட்டு கொடுக்காத குடும்பம் நாளைக்கு கெட்டு போகும்போது ஃபீல் பண்ணாது. இன்றைக்கு நிறைய பெற்றோர்
தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் உங்கள் பிள்ளைங்கிட்ட போய் திணிக்காதீங்க. ஒரு அம்மா 1ஆம் கிளாஸுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு வந்தாங்களா ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போடும்போதே கேட்குறாங்க, சிஸ்டர் நீட் தேர்வுக்கு நீங்கள் பயிற்சி கொடுப்பீங்களா? எது 1ஆம் கிளாஸ்லேருந்து? அநியாயம் பிடிச்ச அம்மாவா தெரியல. 1ஆம் கிளாஸ்லேயே நீட் தேர்வுக்கு பயிற்சி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்களை ஒரு மார்க் வாங்குற எந்திரமாக தயவு செய்து மாற்றிடாதீங்க. மார்க் வாங்க எந்திரம் கிடையாது. அவங்களுக்குள்ள குழந்தையா பாருங்க. அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும்? ஒரு அப்பாவை கூப்பிட்டு உன் குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா தெரியலையே, அவங்ககிட்ட கேளுங்களேன், அவள் சொல்லுவா. அங்கே போய் கேட்டா நான் கேட்கவே இல்லை டீச்சர். உங்கள் குழந்தைக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த குழந்தைக்கு எது வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த விதத்தில் அவளை காயப்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாம், உங்களோட அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. உங்கள் அன்பை கொஞ்சம் கொடுத்தீங்க வச்சிங்களேன், அந்த குழந்தை நல்லா வரும். அதுக்கு திறமை இல்லாமல் தான் அது இருக்கும். கொஞ்சம் தட்டி கொடுத்தீங்க வச்சிங்களேன், அந்த குழந்தை பெருசாக வரும். நீங்களும் ஒதுக்கினீங்கன்னா டீச்சர் திட்டுறாங்கன்னா மக்கு உனக்கு ஒன்றுமே வராது, விளங்கவே மாட்டேன், வந்து பெற்றிருக்க நான் பிள்ளைன்னு நீங்கள் என்னெல்லாம் நெகட்டிவ் கொடுக்குறியோ அந்த குழந்தை நெகட்டிவ் எனக்கு எதுவும் வராது. எங்கள் அம்மா சொன்னாங்க. என் அன்பு உறவுகள், ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் 40 குழந்தைங்களை அந்த டீச்சர் பார்க்கணும். உங்களுக்கு கொடுத்த கடவுள் 2 குழந்தை தான். கடவுள் உங்கள் கருவறைகளை அடைக்காமல், நல்ல கவனிங்க, எத்தனை பேருக்கு குழந்தை இல்லை தெரியுமா? அந்த வழி அவங்களுக்கு தெரியும். கடவுள் உங்களுக்கு குழந்தைய கொடுத்துருக்காரு, ஏன் தெரியுமா? நீங்கள் சிறப்பாக பார்த்துக்குவீங்க, நல்லா வளர்ப்பீங்க. உங்ககிட்ட கொடுத்த அந்த பொக்கிஷத்தை இழந்து போயிடாதீங்க. அது ஒரு அருமையான பொக்கிஷம், அது ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்காம நிறைய நீங்கள் பார்க்கவே இல்லை. இன்னும் அந்த குழந்தைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை. ஏதாவது ஒரு திறமை இருக்குங்க, திறமையை என்கரேஜ் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் கற்றுக் கொடுங்க, அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் தாங்க முதல் டீச்சர், பேரண்ட்ஸ் தாங்க முதல் டீச்சர். டீச்சர் நான் படிக்கவே இல்லையே, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சின்னதுலேருந்தே ஒரு நல்ல விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து நீங்கள் வளர்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெருமையாக நிற்பீங்க. இங்கே வந்து என் பிள்ளை இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்னு ஒரு ஓரத்தில் நின்று கை தட்டுவீங்க பாருங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது. இன்னொன்று நடந்த ஒரு சம்பவத்தோடு பகிர்ந்து கொண்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். வருத்தத்தோடு சொல்கிறேன், வகுப்பறையில் பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் 3rd ஸ்டாண்டர்ட் டீச் பண்ணுற டீச்சர். பாடம் எடுத்துக்கிட்டே இருந்த ஒரு பிள்ளை பயங்கரமாக தேம்பி அழுதுகிட்டே இருந்தான். ரஷிதான்னு ஒரு பிள்ளை. நான் கேட்டேன், ஏன் பாப்பா அழுதுகிட்டே இருக்கிற? அப்பா 4 நாளாக வரலைங்க டீச்சர். என்னாச்சு? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? இல்லை டீச்சர், வரமாட்டாங்க அப்பா. என்னதான் ஆச்சு கண்ணு, ஏன் இப்படி அழுகிற? அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை, அவங்க இனி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டு 2 பேரையும் பேச வச்சு விசாரித்தப்ப என் நண்புறவுகளே, அந்த குழந்தை அழுதுகிட்டே சொல்கிறா, 2 தெரு தாண்டி ஒரு ஆண்டி இருக்காங்க, அந்த ஆண்டி வீட்டில் தான் அப்பா இருக்காங்க, அப்பா வரவே மாட்டுறாங்க, நான் போய் எவ்வளோ கூப்பிட்டேன் டீச்சர், வரல அப்படின்னு. என் அன்பு உறவுகளை, கடவுள் உங்களுக்கு கொடுத்த மனைவியை நீங்கள் நேசிச்சு தான் ஆகணும். அழகாக இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்க, சிகப்பாக இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து தவறான காரியங்களை செய்து அதை காண்கிற ஒரு நிலைக்கு உங்கள் பிள்ளையை தள்ளிடாதீங்க, தயவு செய்து தள்ளிடாதீங்க. அது ஒரு பெரிய வழி. அந்த குழந்தைய கூப்பிட்டு தேம்பி அழுதுகிட்டு திரும்ப அந்த பெற்றோரை கூப்பிட்டு பேசிக்கிட்டு 1 மாத காலம் இதுக்காக அலைஞ்சி அந்த தகப்பனோட பேசி அந்த தகப்பனார் உடைந்து போனார். என் குழந்தை இவ்வளவு ஃபீல் பண்ணான்னு சொல்லி என் அன்பு உறவுகளே மீண்டும் அந்த குடும்பத்தோடு இணைத்து வைத்து இன்னைக்கு பிள்ளை காலேஜ் படிக்கிறார், சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா சொன்னாரு, என் பிள்ளை இவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு தெரியல, என்னுடைய சுய இன்பத்திற்காக நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறேன் டீச்சர்னு சொல்லி இன்றைக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்கள் உறவுகளுக்குள் எப்பொழுதும் ஒரு உண்மையான அன்பு இருக்கணும். புரியுதுங்களா? அந்த புரிதல் இருக்கணும். உங்கள் பேரண்ட்ஸ் உண்மையிலே சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெற்றோர்கள் நான் தலை வணங்குறேன். ஏன் தெரியுமா? அந்த அருமையான ஃபாதர் அழகாக சொன்னாங்க டாக்கில், விதைன்னு அருமையாக சொன்னாங்க. ஒரு பொருளாக சொல்லி சொன்னாங்க. அந்த விதை தயவு செய்து மண்ணோடு மக்கி போகாமல் அந்த செடியை வளர விடுங்க. அது நல்ல பலன் கொடுக்கும். 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கும். தயவு செய்து உங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் அந்த குழந்தையை காயப்படுத்தாமல் பார்த்துக்குங்க. அது போகிறோம் நிச்சயம் செய்வீங்க நம்புகிறேன். இந்த ஒரு சிந்தனையோடு உங்கள் குழந்தையை வளர்ப்பதில் மிக கவனமாக இருங்க.
உண்மையாகவும் நேர்மையாகவும் அன்போடும் உங்கள் பிள்ளைகள் மீது அன்பை பொழியுங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க பெருசாக வருவாங்க. இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லுங்கள். சிஸ்டர், யாராவது ஒரு அட்மிஷன் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு கொடுத்துடணும் சிஸ்டர் நீங்கள், சரிங்களா? ஏன்னா நான் போய் இன்னொரு நபரை சேர்க்கும் பொழுது ஒரு பரிசு சிஸ்டர் கொண்டு நிச்சயம் கொடுப்பாங்க. உங்களுக்கு நிறைய அட்மிஷன்ஸ் கொண்டு வாங்க. இந்த பள்ளிக்கூடத்தை இன்னும் நிறைய வளரணும். 21 வருஷம் இல்லை, 50 100 வருஷம் இந்த பள்ளி ஆண்டு விழாவை காணணும். நாங்களும் வந்து இந்த ஓட்டத்தில் கை தட்டணும். இந்த பள்ளி மென்மேலும் வளர இதற்காக உழைக்கின்ற SCB அருட்சகோதரிகளுக்கும் குறிப்பாக இங்கே வந்திருக்கிற எல்லா அருட் தந்தையர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Mrs. Rebecca Revati, for your inspiring and truthful address. Your words have truly encouraged and guided our students. We sincerely thank you for your time and meaningful presence. A warm round of applause, please.